இன்று நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் இருக்கிற பல்லங்கி, வில்பட்டி பக்கத்தில் பல்லங்கி என்ற ஊருக்கு வந்திருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா பெப்பர் ஃபால்ஸ், ஸ்லைடிங் ஃபால்ஸ் அப்படின்னு ஒரு 3 ஃபால்ஸ் இருக்குது. அதுக்காக பைக்கில் வந்தோம். பைக்கிலேருந்து வந்துட்டு அங்கே பைக்கை போட்டுட்டு சரியான ஆஃப் ரோடாக இருந்தது. பைக்கு ஏறாது, நாங்கள் பயங்கர ஹைட்டு. இங்கே பாருங்கள், அங்கே மேலேருந்து நம்ம வந்திருக்குறோம். பைக் ஏறாதனால பைக்கை போட்டுட்டு இப்படியே நடந்து வரோம். ஜீப்பு வரும்னு சொன்னாங்க. ஜீப்பு வந்தால் லிஃப்ட் கேட் போகலான்ட்டு வந்திருக்குறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு. அங்கே மேலே கொடைக்கானல் அங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம அங்கேருந்து கீழே வந்திருக்குறோம். பயங்கர டீப்பாக கீழே போகுது. ஃபால்ஸு சவுண்டு கேட்குது, பார்க்கலாம். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஜீப் ரைடு அவைலபிளாக இருக்குது நம்ம கொடைக்கானல்லேருந்து. இல்லைன்னா பல்லங்கி, கொடைக்கானல் டு பல்லங்கி வரைக்கும் வரணும். வில்பட்டிக்கு அடுத்து பல்லங்கியில் வந்து நம்ம காரெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஜீப்பு வந்து ஹையர் பண்ணிவிட்டு ஜீப்பில் வந்து வந்தோன்னா இங்கே வந்து இந்த ஃபால்ஸை காட்டுவாங்களாம். ஃபால்ஸு, அதுக்கப்புறம் 2 வியூ பாயிண்ட் வேறு இருக்குது. அந்த வியூ பாயிண்டெல்லாம் காட்டுவாங்க. இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரில. நான் ஜீப் எடுக்கல. வேணா விசாரிச்சுட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் கார் வரலாம். இது வரைக்கும் கார் வரலாம். காரை கூட நம்ம இங்கே போட்டுக்கலாம். இது வரைக்கும் தாராளமாக நம்மளோட ஓன் வெஹிக்கிள்லே கூட வரலாம். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கர ஆஃப் ரோடு தான். இந்த இடம் ஓரளவுக்கு காரெல்லாம் நிறுத்துறதுக்கு இடம் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜீப்பில் தான் போக முடியும். இதில் வந்து நம்ம வேறு எதுலேயுமே வாக்கிங் இல்லைன்னா ஜீப்பு. இங்கே பாருங்கள் பயங்கர ஹைட்டு. நம்ம அங்கேருந்து வந்தோம். இந்த இடத்துல போடலாம் நம்மளோட காரை போட்டுட்டு. இங்கே கண்டிப்பாக ஒன்று ட்ரெக்கிங் போகலாம். பசங்கள்லாம் வந்தால் ட்ரெக்கிங் போகலாம் ஈஸியாக. ட்ரெக்கிங் போயிட்டு குளிச்சுட்டு திரும்ப வர்றதுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் சொன்னாங்க. இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ரெக்கிங் போயிட்டு நீட்டாக அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அப்படியே போகலாம். பாருங்கள் ஹில்ஸை பாருங்கள், ஃபுல்லாக ஹில்ஸு. பசங்களோட சேர்ந்து வந்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹில்ஸ் பார்த்திங்களா, கொடைக்கானல். இங்கே பாருங்கள், அங்கே ஃபால்ஸ் தெரியுதா? ஜூம் பண்ணி காட்டுறேன். அங்கே இருக்குது ஃபால்ஸு. அப்போது ஜீப்னா நம்ம கரெக்டாக இருக்கும். தெரியுது பாருங்கள் ஃபால்ஸு. இன்னும் கொஞ்சம் கூட போய் அடுத்த பெண்டில் எடுக்கலாம். எப்படி தெரியுதுன்னு பார்ப்போம். பயங்கரமாக இறங்குதுங்க. ஆனால் வீடியோவில் பார்த்தா தெரியாது, நேரில் பார்த்தா தான். ஜீப்பே அந்த 4 வீல் ஜீப்பு தான் ஏறும். நம்ம போலிரோ அந்த மாதிரி 2 வீல் ஜீப்லாம் ஏறாதுங்க. 4x4 ஜீப் இருக்குல்ல, அதுதான் ஏறும். ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம அவங்கள்ட்ட கொஞ்சம் காசு கொடுத்து போயிடலான்னு பார்த்தேன், வரல எதுவும். பயங்கரமான இறக்கமாக போயிட்டே இருக்குது. பட் நான் நிறையா வீடியோவில் பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி இறக்கம்லாம் தெரியாது வீடியோவில், நேராக பார்த்தா தான் தெரியும். இப்போ இறங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏறும்போது பயங்கர கால் வலிக்கும். புல்லட்டு ராயல் என்ஃபீல்டு ஏறுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் புல்லட் எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதுதான். வேறு புல்லட் எடுத்துகிட்டு வரல. வேறு ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட நார்மலாக யூனிகார்ன் பைக் வாங்கிட்டு வந்தேன். அது ஏறுமான்னு டவுட்டு, அதனால் அங்கேயே நிறுத்திட்டு வந்துட்டேன். ஏறலைன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டமாகி போயிடும்ல. என்ன காய்ஸ்,
பயங்கரமாக இறங்குதுங்க பாருங்கள் காய்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம இங்கேருந்து இங்கே வந்திருக்கோம், அப்படியே போகுதுங்க கீழே. திரும்ப ஏறுறது பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும் போலைங்க. செம்ம ஆஃப் ரோடு. ஜீப்பில் வந்தோன்னா செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஜீப்பில் வரலாம். இங்கே பாருங்கள், ஃபால்ஸ் தெரியுதா? இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஃபால்ஸ் பக்கமாக இருக்குது, ஆனால் 2 கிலோமீட்டர் போகணுமா. ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணலான்னு சொன்னாங்க. குளிக்கிறதெல்லாம் அருமையாக இருக்கும். அதனால தான் போக முடியுமான்னு தெரியல, டைம் வேறு இல்லை. இந்த ட்ரிப்பு பாதியோடு முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் தான் வரணும். பாருங்கள், ரோடு இங்கே போகுது, இப்படி போகுது. அங்கே கூட ஒருத்தர் பைக்கெல்லாம் நிறுத்தியிருக்காரு பாருங்கள். பைக் இதுக்கு மேலே ஏறாதுன்ட்டு பைக் அங்கே நிறுத்திடுறாரு. மொத்தம் இங்கே வந்து 3 ஃபால்ஸ் இருக்காமா, வந்து பாருங்கள். 3 ஃபால்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்கள். சரி காய்ஸ், இதோட கட் பண்ணுறேன். அப்புறம் ஃபால்ஸ் வந்து எடுக்கிறேன். யாரும் வச்சுருக்காங்க, டிவி ஸ்டார் சிட்டியில் வந்திருக்காங்க. இதெல்லாம் இழுக்காது. இறங்கும்போதே பயங்கர மூச்சு வாங்குறது, முட்டி 2 வலிக்குது. இதில் எங்கிட்ட ஏறுறது பாருங்கள். இந்த இடம்லாம் ரொம்ப டேஞ்சர். ஜீப்பு தான் ஏற முடியும். பயங்கரமான யுத்தம், இறக்கம். சரி, ஹெல்மெட்டை போட்டே வந்தேன். சரி, கொஞ்சம் லைட்டாக வெயிலாக இருந்ததா, அதனால் ஹெல்மெட்டை போட்டு அப்படியே வந்துட்டுருக்கேன் கைஸ். இங்கேருந்து வந்திருக்கோம் பின்னாடி. ஒரு ஜீப் கூட வரல. இப்போ வந்து அவங்கள்ட்ட கொஞ்சம் ஹேர் பண்ணி போகலான்னு பார்த்தேன், லிஃப்ட்டு கேட்டு. கீழேன்னா சவுண்டு கேட்குதுங்க பயங்கரமாக. எல்லாம் குளிச்சுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரும்போது ஏதாவது ஜீப்பில் இடம் கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏறுறது பெரிய கஷ்டங்க. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா தான் அதோட இது தெரியும். அவ்வளோ இறங்குது பயங்கரமாக. இப்போ நம்ம சொல்லிடலாம், தெரியாது வீடியோலெல்லாம். பயங்கரமான இறக்கம். அங்கே ஒரு ஃபால்ஸ் தெரியுது பார்த்தீங்களா? அங்கே குளிச்சிட்ருக்காங்க, சவுண்டெல்லாம் கேட்குது.
ஸ்லைடிங் ஃபால்ஸ்லாம் இருக்காமா, நல்லாயிருக்கும். வீடியோஸ் இருக்குது யூடியூப்பில், போய் பாருங்கள். பல்லங்கி ஃபால்ஸ் அப்படின்னு போட்டு பாருங்கள், இருக்குது நிறையா, அருமையாக இருக்கும். ட்ரோன் ஷாட்லாம் எடுத்து போட்டிருப்பாங்க. மக்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, சவுண்டு கேட்குது. ஹில்ஸை பாருங்கள் கைஸ், மேலே தான் கொடைக்கானல் இருக்குது அந்த டாப்பில். அங்கேருந்து நம்ம இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கோம் கைஸ். ஐ திங்க் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடம் பயங்கர ஜிபே கஷ்டப்பட்டு தான் திருப்பாங்களாட்டிருக்கு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரோம். ஃபால்ஸுக்கு போயிட்டோன்னா, போய் ஒரு குழியில் போட்டோன்னா நல்லாயிருக்கும். இன்னும் கால் வலிக்குது, பயங்கரமாக இறங்குதுங்க காய்ஸ். அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்க வேண்டியதாக இருக்கா, முட்டி எல்லா வெயிட்டும் முட்டியில் இறங்குது இப்போது. ஆனால் நம்ம நடந்து வந்துட்டோன்னா நம்மளோட உடம்பு எப்படி இருக்குன்னு நமக்கே தெரிஞ்சிடும். தள்ளுதுங்க முன்னாடியே நம்மளை. இங்கே எதுனா தோட்டம் போட்டிருப்பாங்க. நம்மளை தள்ளுதா, இப்போ நம்ம வந்து ரொம்ப பேலன்ஸ் பண்ணி நடக்க வேண்டியதாக இருக்குது. கால் எல்லாம் பயங்கர வலி வலி வலி. ஆனால் ஒரு ட்ரெக்கிங் வந்தால் நல்லது கைஸ் உடம்புக்கு. ஃபால்ஸு சவுண்டு கேட்குது. பாருங்க கைஸ், இங்கே தண்ணி நல்லா நீங்கள் பாருங்க, தண்ணி குடிச்சுக்கலாம்.
இறக்கமே இப்படி இருக்குது.